ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் தொடர்பான வினாக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாருங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய வயது தொடர்பான சில வினாக்களும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வினா பாருங்கள். ரமணியின் வயது ரூபிணியின் வயதின் அரைவாசி ஆகும். ரூபிணியின் வயது தர்ஷினியின் வயதின் அரைவாசி ஆகும். மூவரினதும் வயதினதும் மொத்தம் 35 ஆண்டுகள் எனின் தர்ஷினிக்கு எத்தனை வயது அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா, இது விளையிட்டு அவங்களுக்கு கேள்வி. அப்போ இதில் வந்து யார் சின்னாள்? ரமணி சின்னது, அதுக்கு அடுத்தது ரூபிணி, அதுக்கு அடுத்த வயசில் பெரியவ வந்து தர்ஷினி. அப்போ தர்ஷினோட வயசில் அரைவாசி ரூபிணி, ரூபினியோட வயசில் அரைவாசி ரமணி. ஓகேவா, அவங்க 3 பேரோட வயசில் மொத்தம் எத்தனை? 35 ஆண்டுகள். அப்போ தர்ஷினிக்கு வயது எத்தனைன்னு கேட்டிருக்கேன். அவ தானே பெரியார். இப்போ வந்து இவட வயசை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? மொத்தம் 35 ஆண்டுகள் வரணும். அப்போ வந்து சில குட்டீஸ் என்ன செய்வீங்கன்னா, அந்த கேள்வியை வாசித்ததுமே தரப்பட்டிருக்கிற விடையிலிருந்து விடையை தெரிவு செஞ்சுருவீங்க. ஓகேவா, ஏன் ஒரு ஆள் வயசில் அரைவாசி, அடுத்த ஆள் வயது, அடுத்த ஆள் வயதில் அரைவாசி சிறிய வர்ற வயசு. அப்போ வந்து தந்திருக்கிற விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடை வந்து 15 அரைவாசி வந்து உங்களுக்கு வந்து மிகுதி இல்லாமல் 15 பிற்படாது 2ஆல். ஸோ வந்து இது விடையாக வராது. அடுத்து பாருங்கள் 18 அரைவாசி 9 இருந்தால் 9 அரைவாசி வந்து உங்களுக்கு எடுக்க முடியாது. அப்போ 18 விடையாக வர முடியாது. இப்போ பாருங்கள் விடை வந்து 20 தான் விடை. 20 அரைவாசி எத்தனை? 10. 10 அரைவாசி 5. அப்போ 20ம் 10ம் 5ம் எத்தனை? கூட்டுத்தொகை 35 ஆண்டுகள். அப்போ எது விடையாக இருக்க போகுது? தர்ஷினியோட வயது 20ஆக இருக்க போகுது. இதுதான் சரியான விடை. ஓகே குட்டீஸ், அப்போ வந்து சிம்பிள். அப்போது நீங்கள் இப்படியான கேள்வி வந்து விடையிலிருந்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டு போகலும் தரப்பட்டிருக்கிற தெரிவிலிருந்து விடையை தெரிவு செஞ்சுட்டு போகிறது வந்து உங்களுக்கு வெரி இலகுவாக இருக்கும். இதுக்கு வந்து மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதை விட நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த வினா. ஸ்ரீகுமரினதும் சாந்தனிதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 45 வருடங்கள் ஆகும். ஸ்ரீகுமரனின் வயது சாந்தனின் வயதிலும் 4 மடங்காயின் சாந்தனின் வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? ஓகேவா, இப்போ என்ன, ஸ்ரீகுமரன் வயது சாந்தனின் வயதிலையும் 4 மடங்குன்னு சொன்னால் 2 பேர் வயதும் சேர்ந்து எத்தனை மடங்காக இருக்கும்? ஸ்ரீகுமரன் வயது 4 மடங்குண்டா சாந்தன் வயது 1 மடங்காக இருக்கும்போது இருவர் வயதும் எத்தனை இருக்கும்? 5 மடங்கு. ஓகேவா, 5 மடங்கு, மொத்த மடங்கு வந்து 5 மடங்காக இருக்கும். இப்போ வந்து கேட்டிருக்கிறது வந்து சாந்தனின் வயது எத்தனை வருடங்களாகும். அப்போ வந்து 5ல் 1 மடங்கு தான் இவர் வயதாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் 45 வந்து 5ஆல் பிரிச்சிங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு என்ன வரப்போகுது? விட 9 வரப்போகுது. அப்போ 9 தான் இவர் விட வயதாக இருக்க போகுது. அரை சாந்தண்ட வயதாக இருக்க போகுது. சரியா, இது ஒரு முறை. அடுத்தது பாருங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 45 5 மடங்கால் பிரித்து பார்த்துருக்கீங்க. பிரிச்சிங்க விட வந்துட்டு உங்களுக்கு 9 வருடங்கள் வந்துட்டு. ஓகே, 9 வருடங்களாக இருக்கும். அப்போ இவர் 9 வயதாக இருந்தால் நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கல தானே? எப்படி இப்போ 4 மடங்கு 9 4 36 9 45. சரியா, அப்போ இந்த விட சரிதானே? சரி, அப்படி இல்லைன்னு நீங்கள் என்ன செய்யலும் இன்னொரு மாதிரி பார்க்கலாம். இப்போ 5 மடங்காக இருக்குது. அப்போ வந்து தரப்பட்டிருக்கிற கூட்டுத்தொகை சரியாக வருமா? 5 மடங்காக இருந்தால் தரப்பட்டிருக்கிற விடையோட மடங்கையும் வந்து பெருக்கும்போது கூட்டுத்தொகை சரியாக வருமானு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 15 50 அது வந்து சரியாக வருமா? வராது. இல்லை, அதே மாதிரி 8 5 40 கூட்டுத்தொகை எத்தனை வரணும்? 45 வரணும். அப்போ இதுவும் இல்லை. அப்போ 9 5 தான் எத்தனை வரப்போகுது? 45 வரப்போகுது. அப்போ இந்த விட சரியானது 9 வருடங்கள். சரியா, அநேகமாக எல்லா கேள்வியுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிவுகளில் இருந்து விடையை நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குமார் தனது 10வது பிறந்த நாளை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டாடினான். அன்று லலிதாவின் வயது 4 ஆண்டுகளாக இருந்தது. இதற்கேற்ப குமாரினதும் லலிதாவினதும் வயதுகள் தொடர்பான சரியான கூற்று யாது? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தனது 10வது பிறந்தான நாளை இன்றையிலிருந்து 2 வருடங்களுக்கு முன்னர் கொண்டாடினான். அப்போ இன்றைக்கு வந்து வயது எத்தனை இருக்க போகுது? குமார
12 இருக்க போகுது இல்லையா? அதே மாதிரி அன்று வந்து லலிதாவுக்கு வயது எத்தனையாக இருந்திருக்காம்? 4 ஆண்டுகளாக இருந்திருக்காம். அப்போ வந்து இப்போ எத்தனை வயதாக இருக்கும்? 6 இருக்கும். சரிதானே? இப்போ வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு வந்து இதற்கேற்ப குமாரினதும் லலிதாவினதும் வயதுகள் தொடர்பான சரியான கூற்று தான் நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. ஓகே, முதலாவது விட தந்திருக்கிறது வந்து இன்று குமாரின் வயது லலிதாவின் வயதின் 2 மடங்கு ஆகும். அப்படியா? பாப்போம். குமார் வயது 12 இருக்கும் போது லலிதாவின் வயது இன்றைக்கு வந்து 6 இருக்குது. அப்போ வந்து 6இன் 2 மடங்கு தான் 12. அப்போ முதலாவது கூற்று சரியானது தானே? ஸோ வந்து முதலாவது தான் விடஸ்வர் நமக்கு தெரியும். ஆனாலும் ஏனைய 2 கூற்றையும் பார்ப்போமா என்னண்டு? இன்று குமார் லலிதாவிலும் 2 ஆண்டுகளினால் மூத்தவள். இல்லை, எத்தனை ஆண்டுகளால் மூத்தவள்? 6 ஆண்டுகளால். அடுத்தது வந்து இன்னும் 5 ஆண்டுகளில் லலிதாவின் வயது 10 ஆண்டுகளாகும். இல்லை, இன்னும் 5 ஆண்டுகளில் எத்தனை வயதாக இருக்க போது? 11 வயதாக இருக்க போகுது. அப்போ இந்த கூற்றும் வந்து தவறானது. அப்போ இது விட முதலாவது விட தான் சரியானது. நீங்கள் குட்டீஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக விட தெரிஞ்சிடும். முதலாவது விட தான் தெரிஞ்சுன்னா முதலாவது போட்டுகிட்டே போயிட்டுக்கணும். 2வது 3வது நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்கள். இப்போது எனக்கு வயது 11 ஆண்டுகள் ஆகும். எனது தம்பியின் வயது 4 ஆண்டுகள் ஆகும். இன்னும் எத்தனை வருடங்களில் எனது வயது தம்பியின் வயதை விட 2 மடங்காக இருக்கும்? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எனது வயது தம்பியின் வயதை விட 2 மடங்காக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? 2 மடங்காக இருக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து எந்த வயசு 11 வயசுன்னா ஒரு குறித்த ஆண்டுக்கு அப்புறம் வந்து எந்த வயது வந்து ஒரு இரட்டை எண்ணாக இருந்தால் தான் என்னவா இருக்கும்? 2 மடங்காக இருக்கு. இப்போ தரப்பட்டிருக்கிற விடையில் பாருங்கள், ஒன்றில் 3, அடுத்தது 4, அடுத்தது 8 தந்திருக்கு. சரியா? இந்த விடைகள் 2லையும் 4ஐயும் 8ஐயும் நம்ம கூட்டினோம்னா ஒற்றை எண்ணாக ஒற்றை எண்ணில் நம்மளோட வயது வரப்போகுது. அப்போ வந்து இந்த விடை 2ஐயும் இப்போ 15 வந்து 2ஆல் பிரிக்கும்போது பிரிக்க முடியாது இல்லையா? மிகுதி இல்லாமல் பிரிப்படாது. அதே மாதிரி 8 சொன்னால் 19 மிகுதி இல்லாமல் பிரிப்படாது. அப்போ விடை எதுவாக இருக்க போகுது? 3 வருடங்களாகத்தான் இருக்கும். சரியா? அது நம்ம கன்ஃபார்ம் பண்ண இருந்தானே. இப்போ 11ஓட 3 கூட்டினா 14. அப்போ இன்னும் 3 வருடங்களில் தம்பி வயது எத்தனையாக இருக்க போகுது? 7 இருக்க போகுது. அப்போ 7 வயதிட 2 மடங்கு தான் எத்தனையாக இருக்க போகுது? 14ஆக இருக்க போகுது. அப்போது முதலாவது விடை தான் சரியான விடை. ஓகே, அடுத்த வினா. பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டு நிறைவு விழா 2005ஆம் ஆண்டில் நடைபெற்றது. அவ்விழாவில் பங்கு பற்றிய போது பிரியாவின் வயது 10 ஆகும். அப்பாடசாலையின் 100ஆண்டு விழா நடைபெறும் போது பிரியாவிற்கு எத்தனை வயதாகும்? இதுதான் கேள்வி. ஓகே குட்டீஸ், இதில் பாருங்கள், இன்னவா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 50 ஆண்டு நிறைவாகிற டைமில் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த விழா கொண்டாடப்படும் போது பிரியாட வயது எத்தனையாம்? 10 ஆகுமாம். இப்போ கேட்டுக்கிற கேள்வி என்ன நம்மக்கிட்ட? அப்பாடசாலையின் 100ஆண்டு விழா நடைபெறும் போது பிரியாவிற்கு எத்தனை வயதுன்னு கேட்டிருக்கேன். இப்போ வந்து பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டு நிறைவில் தான் என்ன கொண்டாடப்பட்டிருக்கு? விழா கொண்டாடப்பட்டிருக்கு. எப்போ 100 அந்த டைமில் வந்து வயது எத்தனை? 10 வயதாக இருந்திருக்கு. அப்போது 100ஆண்டு விழான்னு சொன்னால் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து அந்த விழா கொண்டாட போகிறோம். ஏற்கனவே 10 வயதாக இருக்கு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடப்பட போகுதுன்னு சொன்னால் அந்த டைமில் பிரியாவுக்கு எத்தனை வயதாகும்? 60 வயதாகும். இப்போ 10 வயதுண்டா இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு 60 வயதாகும். ஈஸியான கேள்வி பார்த்தீங்களா? ஸோ இப்படியும் வந்து கேள்விகள் வரும். இது எல்லா கேள்விகளையும் வந்து ரொம்ப சிம்பிள், அநேகமாக வந்து தரப்பட்டிருக்கிற தெரிவுகளில் இருந்தே நாம் என்ன செய்ய இயலும்? விடையை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வயது தொடர்பான கேள்விகள் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வந்து விடையிலிருந்து எப்படி விடையை ஈஸியாக கண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே குட்டீஸ்?